ஆம் ஆத்மி தலைவர்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு கட்சியை அழிக்கும் முயற்சிகளில் பிரதமர் மோடி ஈடுபட்டு வருவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார். திகார் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ள முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் பதவி என்பது தனக்கு முக்கியமல்ல என்றும், சிறையில் இருந்தபோது போலி வழக்கில் சதி செய்து தன்னை பதவியிலிருந்து நீக்கும் முயற்சிகள் நடைபெற்றதாகவும் குற்றம் சாட்டினார். திருடர்களையும் கொள்ளையர்களையும் கட்சியில் இணைத்து வருவதாக பாஜகவை விமர்சித்த கெஜ்ரிவால், சொந்த அமைச்சர்களையே சிறைக்கு அனுப்பிய தன்னிடம் ஊழலுக்கு எதிராக போராடுவது எப்படி என்பதை பிரதமர் மோடி கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினார். ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்கள் 4 பேரை சிறைக்கு அனுப்பிவிட்டு கட்சியை அழிக்கும் முயற்சிகளில் பிரதமர் மோடி ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய கெஜ்ரிவால், பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் அனைவரையும் சிறைக்கு அனுப்பிவிடுவார் என தெரிவித்தார். நாட்டில் தேவை ஏற்படும் போதெல்லாம் சர்வாதிகாரத்தை பொதுமக்கள் வேரோடு அழித்து விடுவார்கள் என தெரிவித்த அவர், சர்வாதிகாரத்திற்கு முடிவு கட்டி நாட்டை பாதுகாக்க கடுமையாக களப்பணியாற்றுவேன் என தெரிவித்துள்ளார்.